ஓம் சரவண பவாய நமக. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வணக்கம். அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை கலத்திரஸ்தானமான 7ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் 1/5/2024 அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சகோதரர்களின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் மேம்படும். குரு 5ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். பல தரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். குரு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான தனவரவுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். ராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகும். நன்றி.